அவர்களுக்கான வாழ்த்து ஒன்று. இரண்டாவது, திருக்குறள் வழி சீலர் என்கிற விருதினை இரா தொல்காப்பியன் அவர்கள் பெற இருக்கிறார்கள். அது இரண்டாவது நிகழ்வு. மூன்றாவதாக ஒரு நிகழ்வு, திருக்குறள் திருமூலநாதன் கம்பராமாயணத்திலிருந்து பாலகாண்டம் என்கிற பகுதியை மட்டும் 6 காண்டங்களில் பாலகாண்டம் என்கிற பகுதியை மட்டும் கம்பெனி கவிநயம் என்கிற தலைப்பிலே ஒரு நூலினை செய்திருக்கிறார். அந்த நூல் வெளியீட்டு விழா, அதற்கு பிறகு பரிசளிப்பு விழா அனைத்தும் நிகழ இருக்கின்றன. இதற்கிடையில் நான் சில குறிப்புகளை வரவேற்புடைய எல்லா மாவட்டங்களிலிருந்தும் குழந்தைகள் வருகிறார்களா என்றால் இல்லை. சில மாவட்டங்கள் முழுமையாகவே 28 ஆண்டுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கின்றன. இப்பொழுது ராணிப்பேட்டை என்கிற ஒரு மாவட்டம் இந்த ஆண்டு புதிதாக சேர்ந்திருக்கிறது. மற்ற மாவட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே நம்முடைய பதிவில் இருக்கின்றன. ஆனால் கூட குறைய இருக்கும். அந்த நிகழ்விலே இன்று 2 பெரும் அறிஞர்களை இங்கு அறிமுகம் செய்திருக்கிறோம். இங்கு தலைமையேற்றிருக்கிற பெருமகனார் மாப்பேசி என்று அனைவரும் இலக்கிய உலகிலே அறியப்படுகிற பேராசிரியர் மாப்பே சீனிவாசன் அவர்கள் ஒரு கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக இருந்தவர். ஏராளமான இலக்கிய நூல்களை எழுதியிருக்கின்றார். தொடர்ந்து தினமணி நாளிதழில் தமிழ்மணி என்கிற பகுதியிலே அவருடைய இலக்கிய ஆய்வுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்படியும் மாதத்திற்கு 2 முறை அல்லது 1 முறை கண்டிப்பாக வரும். அந்த அளவுக்கு தொடர்ந்து இந்த வயதிலும் அவர்கள் தங்களுடைய ஆய்வுப் பணியை செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பற்றி செயலர் இன்னும் விரிவாகவும் தெளிவாகவும் சொல்ல இருக்கிறார். அவருடைய நூல்களை எல்லாம் ஆய்ந்து படித்தவர். அடுத்து முத்தரசன் அவர்கள் கவிஞர். அவரே திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். நான் 1969-70 கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் நான் தமிழ் கல்லூரியில் பயின்றேன். அது தமிழ்ச்சங்கத்தினோடு இணைவு பெற்றது என்பதனால் வேலைவாய்ப்பு கிடைக்காது என்று சொன்னதனால் ஓராண்டு படித்தும் நான் அதற்கு அடுத்த ஆண்டு பல்கலைக்கழக இணைவு பெற்ற கல்லூரியில் படிப்பதற்காக வந்துவிட்டேன். அப்பொழுது இவர் முத்தரசன் அவர்கள் பெரம்பலூரிலிருந்து அந்த கல்லூரியில் விரிவுரையாளராக சேர்ந்து பணியாற்றியவர். வேறு சில இடங்களிலும் கல்லூரிகளை அமைத்து தமிழ் பாடத்தை சிறப்பாக நடத்திய பெருமகனார் என்கிற அடிப்படையில் அவர் நீண்ட காலம் தொடர்கிறார். அவருடைய சின்ன கிராமத்தில் ஊர் முழுமையும் கூடுகிற மாதிரி அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி இந்த சின்ன குழந்தை திருக்குறள் சொல்கிறது பாருங்கள் என்று திருமூலநாதன் 4 வயதில் ஏறிய போது அவர் முன்னின்று அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார். இது மாதிரி அவர் ஏறிய மேடைகள் 1ஆம் வகுப்பை சேர்ப்பதற்கு முன்னாலே 200 மேடை ஏறியது. குமரி நாகர்கோயிலிருந்து புதுடெல்லி வரை 200 மேடைகள் என்பது ஒரு பெரிய செய்தி. அது எல்லா ஊர்களிலேயும் அந்த இளம் வயதில் சொல்லுகிறார் என்பதனால் அழைத்து செய்தார்கள். அந்த வயதுக்குள்ளேயே திருக்குறள் மட்டுமன்றி திருக்குறளுக்கு முன்னாலேயே 200க்கும் மேற்பட்ட 20 நூல்களில் அவர் பாடல்களை மனனம் செய்தவர். அப்போ கம்பராமாயணம் ஒரு 20 பாட்டு அவருக்கு தெரியும். அந்த 4 வயதுக்குள்ளாக திருப்பாவை, திரும்பாவை, 12 திருமுறைகள் என்று ஒரு 200க்கும் மேற்பட்ட பாடல்கள், 95 வரி, 142 வரி உடைய பாடல்கள், இவற்றையெல்லாம் அந்த 4 வயதுக்குள்ளே பாடி புகழ் பெற்றவர். அதனாலே தான் இத்தனை மேடைகள் அவை அலங்கரிக்க செய்தன. அந்த அடிப்படையில் முத்தரசன் அவர்கள் பெரம்பலூரிலும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அவரும் அந்த 4 வயதில் ஏற்று சீராட்டி பாராட்டியவர். ஏராளமான தமிழ் கவிதைகளை எழுதியவர். பல கவியரங்களிலே ஏறி புகழ் சேர்த்தவர் நம்முடைய முத்தரசன் அவர்கள்.
அவர்களுக்கு இந்த ஆண்டு கபிலர் விருதும், நம்முடைய பேராசிரியர் மாபிசி அவர்களுக்கு கப்பர் விருதும் தமிழ்நாடு அரசால் அளித்தவர்களுக்கு சிறப்பு செய்திருக்கிறது என்ற வகையில் அவர்களை எல்லாம் பாராட்டி சிறப்பிப்போம். அதற்கு அடுத்து நம்முடைய தொல்காப்பியன் அவர்கள், இவரை விட இவருடைய தந்தையாருக்காகத்தான் இந்த அமைப்பை, அவர் 86 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் காலத்திலே இந்த மாதிரி நான் பல நிகழ்ச்சிகள் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்பார். மற்றவர்கள் பேசுவது அவர் செவிப்புலன் குறைவாக இருந்தால் அவர் ஒரு சங்கோஜ மனப்பான்மையோடு சொல்லுவார். அப்படிப்பட்ட சிறந்த மனிதர். அவர் 29க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். திருவள்ளுவரோடு பல்வேறு மொழிகளில் உள்ள கவிஞர்களையும் இணைத்து எழுதிய பெருமை அவருடைய தந்தையாருக்கு சேரும். அவர் தந்தையாருக்கு ஒரு திருக்குறளுக்கு ஒரு உரை செய்திருக்கிறார். மற்ற ஒரு 300க்கும் மேற்பட்ட உரையாசிரியர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த திருக்குறள் தலைப்புக்கு எழுதியிருக்கிற விளக்கம் புதுமையானதாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும், சரியானதாக இருக்கும். அதேபோல் அந்த 10 குறள்களினுடைய பிழிவை, அந்த எசன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அந்த கடைசி வரியிலே அவர் முத்தாய்ப்பாக செய்திருப்பது அனைவருக்கும் பிடித்த ஒன்று. அதனாலே அவரை காலத்தில் சிறப்பிக்க முடியாமல் போனோம். அதற்காக இவர்களை கேட்டு அவர் ஒப்புக்கொள்ள செய்தார். அவரே மறுத்தால் கூட ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அவருடைய தந்தையாருக்கு 2 புதல்வர்கள். முதலிலே ஒரு புதல்வர் பிறந்தவுடன் திருவள்ளுவர் மீது உள்ள காதலால் அவர் திருவள்ளுவன் என்று பெயர் வைத்தார். அதற்கு பிறகு இவர் சில ஆண்டுகள் கழித்து பிறந்தபோது அவர் தொல்காப்பியன் என்று வைத்தார். ஆனால் திருவள்ளுவரை விட காலத்தால் முந்தியவர் வரலாற்றின்படி தொல்காப்பியர் தான். இருந்தாலும் இந்த பெயரானது அவருக்கு தொல்காப்பியன் என்றும் இவருக்கு திருவள்ளுவர் என்றும் பெயர் வைத்திருக்க வேண்டும். ஆனால் எப்படி தெரியும்? இன்னொன்று ஆண் குழந்தையாகத்தான் பிறக்கும் என்பது என்ற அடிப்படையில் அந்த மட்டும் வரமாட்டேன். நம்முடைய புலவர் சரவணகுமார், சரவணகுமார் நீண்ட கால தொடர்பில் உள்ளவர். எங்களுக்கு திருக்குறளை விட திருவாசகத்தில்தான் அவர்களுக்கு நிறைய தொடர்பு என்று சொல்லி, இன்னும் பல்வேறு அறிஞர் பெருமக்கள், காமராஜ் வந்திருக்கிறார். அங்கே குப்பட் தொண்டு மையம் என்ற ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை திருவண்ணாமலையில் ஏற்படுத்தி அவர் செய்கிற வேலையை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடாக போய் கெஞ்சி கூத்தாடி அவங்க வீட்டிலலாம் அவங்க செவத்தில் இவர் காசில் திருக்குறளை எழுதிட்டு வந்துடுவார். இவர் செலவு பண்ணி அவங்க சுவற்றிலே ஒரு திருக்குறளை எழுதிட்டு வருவார். அப்படிப்பட்ட பெருமகனாக குப்பன் இங்கே இருக்கிறார். பல ஆண்டுகள் நம்மோடு தொடர்புடையவர். இப்படி ஒவ்வொருவராக சொல்லிக்கொண்டே போகலாம். முறைப்படியாக நம்முடைய செயலாளர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். வரவேற்புரை நிகழ்த்தியவுடன் ஒவ்வொரு நிகழ்வாக தொடர்ந்து விரைவாக முடியும். நாம் 4:30க்குள்ளாக இந்த நிகழ்வை இங்கே நடத்தி முடிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். இங்கே குறிப்பாக இந்த குழந்தைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஊக்கமுடன் உற்சாகத்துடன் இந்த போட்டிகளிலே பங்கு பெறுகிறார்கள். அந்த பங்கு பெறுவதற்கு அவர்கள் ஒத்துழைக்கிறார்கள். நான் காலையிலே உங்களுக்கு சொன்னேன், அவர்களுக்கு ஏற்கனவே குத்துவிளக்கு இருக்கிறது, எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கிறது, திரியும் போடப்பட்டிருக்கிறது, விளக்கும் வேற்றியாகிவிட்டது. இதை தூண்டுகிற ஒரு சிறு வேலையைத்தான் நாங்கள் செய்து வருகிறோம் என்பதை பணிவன்போடு தெரிவித்து, உங்களுடைய நல்லாதரவு திருக்குறளுக்கு இருக்க வேண்டும், நீங்கள் திருக்குறள் வழி நடக்க வேண்டும் என்பதை மீண்டும் சொல்லி நான் என்னுடைய மகள் உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்து வரவேற்புரையை என்னுடைய செயலை செய்வார். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். இப்போ அந்த கம்பராமாயணம் அவர் திருமூலநாதன் எழுதிவிட்டாலும் கூட அதை கிட்டத்தட்ட 1 மாத காலமாக அவருடைய அணிந்துரையை படித்தீர்களேனால் அந்த நூல் முழுமையும் 120 பக்கமும் படித்தது போல இருக்கும். அந்த அளவுக்கு அவர் 2-3 முறை நன்றாக படித்து மீட்பு திருத்தி அதை பதிப்பித்து கொண்டு வருகிற வரை இருந்து நள்ளிரவு 12:30 மணிக்குத்தான் அந்த நூலை எடுத்து வந்திருக்கிறார். மிக குறைந்த பதிப்பிலே போட்டுருவோம். இங்கே விற்பனை செய்ய முடியாது. ஒரு 10-12 நூல்கள் தான் எங்களுக்கு இப்போதைக்கு கிடைத்திருக்கின்றன என்பதை சொல்லி உங்கள் அனைவரும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் சொல்ல வேண்டும்.
இங்கே திருவள்ளூரிலிருந்து ஒரு ஆங்கில பேராசிரியர் இருக்கிறார். இப்படி எங்களுடைய பள்ளியிலிருந்து கொங்கராபுரம், அது மறந்துட்டேன், கொங்கராபுரம் கொடைமாட்சி அறக்கட்டளையிலிருந்து ஒரு 10 ஆசிரியர் பெருமக்கள், அது தமிழாசிரியர் பெருமக்கள் ஈடுபாட்டுடன் வந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி அவர்கள் எல்லாம் இந்த நல்ல நேரத்திலே அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்று மகிழ்வோடு நிறைவு செய்கிறோம். திருக்குறள் நண்பர்களே, தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து வருகின்ற சான்றோர்களே, குறளை நெஞ்சுக்குள் நிறுத்தி வளர்ந்து வருகின்ற தளிர்களே, அந்த தளிர்களை வளர்த்து வருகின்ற பெற்றோர்களே, அந்த தளிர்களை அரவணைத்து செல்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, வள்ளுவனை பெற்றதால் வையகமே புகழடைந்தது. அப்படி வள்ளுவனை தந்த தமிழ்நாட்டில் நாம் பிறந்திருக்கின்றோம் என்பதிலே உள்ளன்போடு உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி முதலிலே வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏறக்குறைய ஒரு தலைமுறை என்பது 30 ஆண்டுகள் என்று அறிஞர்கள் வகுத்திருக்கின்றனர். அப்படி ஒரு தலைமுறையை நெருக்கி 28வது ஆண்டிலே நாங்கள் இப்போது உங்கள் அன்போடு உங்கள் ஆதரவோடு நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்றால் நாங்கள் இல்லை, நீங்கள் என்று சொல்லலாம். ஆகவே உங்களால் தான் நாங்கள் இந்த நிலையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே உலகத்துக்கு பேராசானாக திகழ்ந்து உலகத்தில் 10 அறிஞர்கள் என்று ஒரு எண்ணிக்கையிட்டால் அந்த 10 அறிஞர்கள் ஒருவராக நிற்கின்ற மாபெரும் சிந்தனையாளனாக திகழ்ந்த வள்ளுவ பேராசான் வழியாக இந்த 28வது திருக்குறள் ஒப்பித்தல் விழா இங்கு சீரும் சிறப்புமாக காலையிலிருந்து நடந்து வருகிறது. அன்பர்களே, இந்த விழாவிலே கலந்திருக்கின்ற அன்பர்களையும் அறிஞர் பெருமக்களையும் ஓரளவு இந்த அறக்கட்டளை தலைவர் அறிமுகப்படுத்தினார். இருந்தாலும் வரவேற்கின்ற கடமை பொறுப்பிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் அறிஞர் பெருமக்களை முதலிலே வரவேற்பது நம்முடைய மரபாகும். திருக்குறள் திருமூலநாதன் அவர்கள் எழுதிய பாலகாண்ட நயம் என்ற நூலை வெளியிட்டு இந்த விழாவிற்கும் தலைமையும் சிறப்பும் ஏற்றிருக்கக்கூடியவர் மரியாதைக்கும் பெருமைக்கும் போட்டுதலுக்கும் உரிய பேராசிரியர் மாபே சீனிவாசன் ஐயா அவர்கள். இவர் பேரறிஞர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு பேரறிஞர். சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள் உலகம் அறிந்த தமிழர். அவரே ஐயாவை கொண்டாடுவார் என்றால் ஐயாவினுடைய அளப்பரிய பெருமை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிஞர் தோ பரமசிவன், தோப்பா என்று சொல்லக்கூடிய தோ பரமசிவன் அவர்கள் நம்பி மூத்த பிரான் என்று ஐயாவை அழைப்பார். எனக்கும் நீங்கள் தான் ஐயா மூத்தவர் என்று சொல்வார் என்றால் தோப்பா மறைவிற்கு தமிழக அரசே நினைவு செலுத்தியதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அப்படி அவரால் கொண்டாடப்படுகின்ற பெருமகனார். சாகித்ய அகாதமி என்று சொல்லக்கூடிய இந்திய அரசின் பதிப்பு அமைப்பிலே பல நூல்களை எழுதியவர். கம்பனில் ஆழ்ந்த புலமை, வைணவத்தில் தோய்ந்த புலமை என்று பல நிலையில் நின்று ஏறக்குறைய 20 நூல்களுக்கும் மேலே எழுதி தன்னுடைய அழியா புகழை நிலைநாட்டிய பெருமகனார். அப்படிப்பட்ட பெருமகனாரை உள்ளன்போடு எமது அறக்கட்டளையின் சார்பாக உங்களின் சார்பாக வருக வருக என வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயாவுடைய பெரும்புகழுக்கு இன்னொரு சான்று அண்மையில்தான் தமிழ்நாட்டு அரசு ஐயாவிற்கு கம்பர் விருது என்ற ஒரு பெரிய விருதை அளித்து அரசு தனக்கு பெருமை சேர்த்து கொண்டது என்று சொல்லலாம். ஏனென்றால் அறிஞர்களுக்கு செய்கின்ற சிறப்பெல்லாம் அரசு தனக்கு சேர்த்துக் கொள்கின்ற பெருமையாகும். அறிஞர்களுக்கு சேர்ப்பது பெருமை இல்லை, அரசு தனக்கு பெருமையை சேர்த்துக் கொள்கிறது. அப்படிப்பட்ட பெருமகனார் இங்கு வந்திருக்கிறார். மதுரையிலிருந்து வந்திருக்கின்ற அத்தகைய அறிஞரை வரவேற்று மகிழ்கின்றேன். பிறகு இந்த விழாவிற்கும்
நம் அனைவருக்குமாக வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்றார் கவிஞர், தமிழ்நாட்டு அரசின் கபிலர் விருது பெற்ற பெருமைக்குரியவர், நம்முடைய அமைப்போடும் குடும்பத்தினரோடும் நீண்டகாலம் நெருங்கிய நட்பு பூண்டவர் ஐயா முத்தரசன் அவர்களை இந்த அமைப்பின் சார்பாக வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களுக்கு மாமா அறக்கட்டளை தலைவர் அவர்கள் சொன்னார், ஐயா தொல்காப்பியன் அவர்களுடைய தந்தையாரை பற்றி ஆவேராவை பற்றி இன்னும் கண்ணுக்குள் இருக்கிறார். ஆவேரா எந்த ஊர் என்றாலும் அவர் வயதை பொருட்படுத்தாமல் கிளம்பி விடுவார். யாரையும் துணைக்கு அழைத்துக் கொள்ளாமல் கிளம்பி விடுவார். செவிப்புலன் சற்று குறைந்திருக்கின்ற போதிலும் தன்னுடைய மனப்புலனுடைய தைரியத்தினால் எங்கேயும் கிளம்பி விடுவார். அவர் எழுதிய நூல்கள் பல. அவர் படைத்த மிகச்சிறந்த நூல்கள் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லலாம். அந்த வகையிலே நீங்கள் நன்றாக அரங்கில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், பெற்றோர்கள் அன்பு கூர்ந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் காலையிலே அழைப்பதில் படித்தபோது, பேர் படித்தபோது 10க்கு 9 பேர் தமிழ் பெயர்கள் இல்லை உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர். ஆனால் தொல்காப்பியன் இந்த இனத்தின், தமிழினத்தின் ஆகச்சிறந்த இலக்கண செம்மல், இந்தியாவிற்கும் உலகிற்கும் இலக்கணத்துக்கு பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்ந்த மாபெரும் புலவன் அந்த தொல்காப்பியனுடைய பெயரை தாங்கியிருக்கின்ற ஐயா அவர்களை உள்ளன்போடு நாங்கள் வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருடைய தந்தையாரை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கோபிசிங் தன்னுடைய மகளை வளர்த்தது மட்டுமல்லாமல் பல மகள் அவர்கிட்ட படிக்கிற பிள்ளைகள்லாம் அவருடைய மகள் பெயர்த்து வயது, அப்படி அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். இப்படி இந்த அரங்கிலே பலர் சம்பத்தையா இருக்கிறார்கள், இன்னும் அறிஞர் கொண்டாடத்தக்க பெரிய மக்கள்லாம் இருக்கிறார்கள். நம்மளாவது கல்வித்துறையோடு தொடர்புடையவர்கள், கல்வித்துறையோடு சற்றும் தொடர்பில்லாத பலரும் இங்கு வந்து குவிந்திருக்கின்றனர். திருவண்ணாமலையிலிருந்து உழவர் பெருமானார் ஒரு கடைசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். பக்கத்தில் தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற குப்பனையா அவர்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறார்கள். அறம் தங்கவேலையா வந்து உட்கார்ந்துருக்கிறார்கள். நாமக்கல்லிருந்து வந்திருக்கிறார். இப்படி இந்த அமைப்பை சார்ந்த ட்ரஸ்டி, நிர்வாக அரங்குக்குழு இந்த அம்மா வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி இந்த பள்ளியை நமக்கு கொடுத்திருக்கின்ற அன்புக்குரிய பெருமக்களை எல்லாம் உள்ளன்போடு நாங்கள் வரவேற்று மகிழ்கின்றோம். என்னுடைய மாணவ செல்வங்கள், உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது திருவள்ளுவர் நிச்சயம் பெருமகிழ்ச்சி அடைவார். ஐயன் திருவள்ளுவர் அவர் நினைத்திருப்பாரா, தமிழகம் இப்படி நம்மளை கொண்டாடும், உலகம் இப்படி நம்மளை கொண்டாடும், நம்முடைய கருத்தை காலங்காலத்துக்கும் எடுத்து தலைமையில் தூக்கி சுமக்கும், நெஞ்சிலே இருத்தி கொண்டாடும் என்றெல்லாம் அந்த பெருமகனார் நினைத்தாரா, எழுதினாரா என்று தெரியாது. அன்புக்குரிய செல்வங்களே, உங்களால் திருவள்ளுவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அப்படி அத்தனை பள்ளிக்கூடத்திலிருந்தும் இங்கு வந்து கலந்து கொண்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்திலிருந்து அன்போடும் அரவணைப்போடும் சீரோடும் சிறப்போடும் தமிழை நெஞ்சிலே தாங்கி வந்திருக்கின்ற அன்பு செல்வங்களே, உங்களை அழைத்து வந்த பெற்றோர்களே, உங்களை ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பெருமக்களே, உங்களை அனுப்பி வைத்த நிர்வாகத்தினரே, அத்தனை பேரையும் நாங்கள் இங்கிருந்தே வரவேற்கிறோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் இந்த நம்முடைய எப்போதும் நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற தினமணி வைத்தியநாதன் ஐயா அவர்கள், தினமணி பல்வேறு மாவட்டத்தில் பதிப்பினை சார்ந்தவர்கள் அத்தனை பேரையும், இன்னும் இங்கு இருக்கக்கூடிய தனியாக ஒவ்வொருவரையும் நான் உள்ளன்போடு இந்த அமைப்பின் சார்பாக வரவேற்று மகிழ்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை சந்தித்ததில் இந்த நாள் எங்களுக்கு நல்ல நாள், இந்த ஆண்டு முழுக்கவும் நல்ல நாளாக அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்யாதவனுடைய செல்வத்தை எவனாவது செய்வன் அடிச்சுட்டு போயிடுவான். எருங்கை விதரார் கயவர் கொடிர் உழைக்கும் கூண்கையர் அல்லாதவர்க்கு என்று திருவள்ளுவர் பேசுவார். செருப்பாலே அடிப்பவருக்கு வெறுப்பாலே கோடி சம்பன் செய்து தீவார். அன்னைக்கு இப்போ திருக்குறள் விழா நடத்துகிறோம், இதுக்கு ஏதாவது உதவி செய்யுன்னு கேட்டால் கொடுக்க மாட்டானா. ஆனால் ஒரு துஷ்டரை வள்ளலுடைய பெருமையை அது திருக்குறள் பேசியிருக்கிறது. வரியார் கொன்றீவதை ஏகை. ஈகைனா குடம் நிறைந்திருக்கு, கெத்தில் தண்ணி கிடக்கு, அங்கே போய் மேலும் மழை பெய்வதனால ஒரு பயணம் இல்லை. அதே மாதிரி செல்வர்களுக்கு நம்ம வீட்டுக்கு பணக்காரர்கள் வந்தால், வீட்டு வாசலில் கார் வந்து நின்றால், அந்த காரிலிருந்து செல்வர்கள் இறங்கி வந்தால் அவரை ஓடியோடு உபசரிப்போம். மிக சிறந்த உயரிய விலையுயர்ந்த பண்டங்களை எல்லாம் பரிமாறுவோம். அவர்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக தொட்டு வைத்துவிட்டு அப்படியே வைத்து விட்டு போவார்கள். குப்பை தொட்டிக்கு போவோம். ஆனால் ஏழைகளுக்கு அதை நாம் கொண்டு போமா? கொடுக்க மாட்டோம். இந்த வடியார் கொன்று இவரே ஈகை என்றான் திருவள்ளுவன். அதைத்தான் மணிமேகலை ஆசிரியர் மிக சிறப்பாக ஒரு இடத்தை சொல்லுகிறார். ஆத்தோன்று கழிப்போர் அறம் வெளி பகர்வோர். என் வீட்டுக்கு வரக்கூடிய வசதியானவன், அவன் காருக்குள்ளே ஏறினாலும் ஏசி, காரை விட்டு இறங்கினாலும் வீட்டுக்குள்ளே ஏசி, அலுவலகத்துக்கு போனாலும் ஏசி, இப்படி வாழக்கூடியவன். அப்படி வசதியாக வாழக்கூடியவனுக்கு நாம் ஓடி சென்று உபசரிக்கிறோமே. ஆனால் அதே சமயம் இல்லாதவனுக்கு ஏதாவது கொடுக்குறோமா? கொடுப்பதில்லை. இதை மணிமேகலை ஆசிரியர் சாத்தனார் சொல்கிறார்.
ஆற்றுணர் கழிப்போர் அறம் விலை பகர்வோர். அதாவது எல்லாம் முடியும், அவர்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அப்படிப்பட்டவனை போய் ஓடி ஓடி போய் இந்தா சாப்பிடு என்று கொடுக்கக்கூடியவன் இருக்கிறானே. ஆனால் முதல்ல சொன்னது மாதிரி தொட்டு பார்த்து விட்டு உணவுப் பொருளை வீணாக்கி விட்டு வைத்து விட்டு போயிடுவான். அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் அறத்தை விலை பேசி விற்கக்கூடியவர்கள் தான். ஆற்றுணர் கழிப்போர் அறம் விலை பகர்வோர் ஆற்றாமாக்கள் அரும்பசி கடைவோர் நேற்றே உலகின் மெய்நடி வாழ்க்கை. திருவள்ளுவர் அற்புதமான கருத்தை சொல்லுகிறான். செல்வத்தை போட்டு வைக்கக்கூடிய வங்கி எது தெரியுமா? இன்றைக்கி நம்ம பொருளாதாரம் எடுக்கிறவங்களுக்கு தெரியும். மணி, பேங்கிங், கரன்சி, இன்டர்நேஷ்னல் ட்ரேடுமா. மணி, பேங்கிங், மணி இருந்தால் என்ன ஆகும்? அடுத்து பேங்கிங் வரும். வங்கியில் பணம் போடுறது, எடுக்கிறது, வரவு செலவு. அப்புறம் இன்டர்நேஷ்னல் கரன்சி, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். ஆனால் திருவள்ளுவர் காலத்தில் இருந்ததா? சேர்த்து வச்சான். பல பேர் சேர்த்து வச்சு பொண்ணும் மணியுமாக புதைத்து வைத்தான். அப்படித்தான் புதையல் நமக்கு கிடைத்தது. அது யாருக்கும் தெரியாமலேயே சொல்லாமலே போயிடுவான். அது எங்கோ எவனுக்கோ எப்போதாவது கிடைக்கும். அதனால் என்ன பயன்? ஆனால் அதே சமயம் வாழ்கிற காலத்திலேயே அவர் காலத்தில் என்ன சேர்த்து வைக்கிறது? தானியங்களை தான் சேர்த்து வைக்கலாம். தானியங்களை பிறகு பண்டமாற்றாக பொன்னாக மணியாக மாற்றலாம். அப்படி மாற்றி அவன் எங்கோ புதைத்து வைத்து விட்டு போனால் யாருக்கும் பயன்பட போவதில்லை. ஆனால் வள்ளுவர் சொல்லுகிறார், அது தர்மகர்த்தா கொள்கை என்றார் மகாத்மா காந்தியடிகள். அப்படிப்பட்ட சேர்த்து வைத்து பணமாக மாற்றுவதற்கு பதிலாக, காசு பணமாக மாற்றுவதற்கு பதிலாக அதற்குரிய அந்த தானியங்களை, அதனால் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எளியோருக்கு தானம் செய்கின்றார். வறியவர்களுக்கு கொடுப்பதற்கிறது. வறியவருடைய வயிறு தான் பொருளை சேமித்து வைக்கக்கூடிய இடம். வறியவருடைய வயிறு தான் வறியவருடைய வயிறே பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய. சிலர் அதை முடிப்பதில்லை என்பார் சுரதா. தொகுப்பார் சிலர் அதை தொய்ப்பதில்லை, தொடங்குவார் சிலர் அதை முடிப்பதில்லை. திருவள்ளுவனே சொல்கிறார், வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் தொய்த்தல் அரிது. வாசலில் 7 கார் நிற்கும், 8 சமயக்காரர் இருப்பான். நிறைய வீடெல்லாம் பணியாளர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர் வீட்டில் சாப்பிட வேண்டியது கூட இருக்கும். அவர் வீட்டில் உள்ள ஹார்லிக்ஸ் முதலான, ஓவல்டி முதலான மிக சிறந்த பானங்களை எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் சாப்பிடுவார்கள். ஆகவே அவனவன் எவ்வளவு சேர்த்தாலும் எவ்வளவு தொகுத்து வைத்தாலும் அவனவனுக்கு எதை அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் வகுத்திருக்கிறானோ அப்படி வகுத்ததைத்தான் அவன் உண்மையிலேயே துய்த்தாக வேண்டும். அது மாதிரி சில பேர் சில காரியங்களை தொடங்குவார்கள், முடித்து விடுவோம் என்று அகந்தையோடு இருப்பார்கள். தொடக்கத்தோடு அந்த காரியம் நின்று போய்விடும். ஆகவே தொகுப்பார் சிலர் அதை துய்ப்பதில்லை, தொடங்குவார் சிலர் அதை முடிப்பதில்லை என்று பாடுவார் கவிஞர் சுரதா அவர்கள். பாட்டு நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 நிலமே சொந்தமடாங்கிற அந்த அற்புதமான திரையிசை பாட்டில் இந்த உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் சுரதா சொல்லியிருப்பார். அந்த பாட்டுக்கு இசையமைத்தவர்களும் அதை பாடிய சீராளி கோவிந்தராஜன் அற்புதமாக உணர்ந்து பாடியிருப்பார்கள். பாட்டு எப்படி முடியும் என்று கேட்டால், தொடங்குவார் சிலர் அதை முடிப்பதில்லை என்பதோடு பாட்டு முடியும். மறுபடியும் பல்லவிக்கு அந்த பாடகன் போக மாட்டான். ஆகவே இப்படி வாழ்வியல் உண்மைகளை பேசக்கூடிய நூல் எதுவோ அதுதான் சிறந்த நூல். அப்படி ஒரு சிறந்த நூல் தமிழகத்துக்கு வாய்த்திருக்கிறது என்று சொன்னால், மிகச்சிறந்த செல்வமாக வாய்த்திருக்கிறது என்று சொன்னால் அது திருக்குறள் தான். திருக்குறளை எப்படி படிப்பிக்க வேண்டும், எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு சில உதாரணங்களை சொல்கிறேன். சில குழந்தைகளுக்கு மனப்பாடம் பண்ண சொல்லுங்கள். மனப்பாடம் சொன்னதற்கு பிறகு, மனப்பாட கல்வி முடிந்ததற்கு பிறகு அவருக்கு சில பாட்டுக்களை எடுத்து அவர் விளக்கி சொல்லலாம். உதாரணமாக அவர் சொல்கிறார், எதிரியை தலைமையில் சுமக்கங்கிறார். உனக்கு பகைவன் இருக்கிறானா, அவனை தலைமையில் சுமந்துக்கங்கிறார். என்னடா அது, பகைவனை எப்படி தலைமையில் தூக்கி வச்சுக்கிறது? நமக்கு விருப்பமான பொருளை ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு தலையில் வைத்து கொண்டு போகிறோம். விருப்பமான பொருள் ரொம்ப பத்திரமா 2 கையாலையும் பிடித்து கொண்டு போய் வீட்டில் சேர்ப்போம். வேண்டாத பொருளை ஒரு மூட்டையாக கட்டி தலையில் ஏற்றி விட்டான், இதை கொண்டு நாங்கள் கொடுத்துருந்தேன் கோடி என்ன செய்வோம், அப்படியே கீழே கவிர்ப்போம், சனியும் தொலைஞ்சதுன்னு. அது மாதிரி பகைவர்களை உடனே நானும் உனக்கு எதிரிதான் என்று வெளிப்பட காட்டிக்கொள்ளாதே. செருடரை காணில் சுமக்கன்னார். இந்த குறள் படிச்சிருக்கீங்களா? எதிரிகளை கண்டால் நீங்கள் தலைமையில் சுமந்து கொள்கள். என்னடா கேணத்தனமாக இருக்குது, பகைவன் எப்படி தலைமையில் சுமக்கிறது சொல்லுகிறார். நேரம் வருகிற போது அப்படியே கவிழ்ப்பதற்கு அதுதான் வாய்ப்புனார். திருவள்ளுவர் இப்படியும் பாடியிருக்கிறாரா? செருணரை காணில் சுமக்க, பகைவரை கண்டால் அவனை தலைமையில் சுமந்து கொள்வாயாக. அது எப்படியா, எதிரி எப்படியா தலைமையில் தூக்கி வச்சுக்கிறது? வச்சுக்க, எல்லா நேரமும் அவனுக்கு சாதகமாக இருக்காது, அவனுக்கு பாதகமான ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வர்றபோது அப்படியே தலையில் இருக்கக்கூடிய சுமையை ஈஸியாக கீழே போடலாம் இல்லையா, அது மாதிரி போட்டு விடு என்கிறார். இப்படியெல்லாமா பாடியிருக்கிறார் திருவள்ளுவர் என்று உங்களுக்கு வியப்பாக இருக்கும். நல்ல நகைச்சுவையாளவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், கெட்டுப்போனாலும் நல்லது தாங்கிறார். வாழ்க்கையில் கெட்டு போகிறது எப்படி நல்லதாகும்? இந்த பாட்டு உங்களுக்கு நினைவு கூறுகிறதா? யாருக்காவது
கேடும் பெருக்கமும் இல்லைன்னு அவரே சொல்லுவார். கேடும் பெருக்கமும் இல்லல்ல. கேடுங்கிறது கெட்டு போகிறது, பெருக்கம்னா நல்லா வர்றது. இன்றைக்கு ஆடுவர் நாடு, நாளை எடுப்பர் கையிலே ஓடு, இது ஒன்றுக்கு உதவாத கூடு, உற்று பார்த்தால் வெட்க கேடு. ஆயிரம் முன்சிப் வேதாயங்களுடைய கீர்த்தனை இது. இன்றைக்கு ஆடுவர் நாடு, நாளை எடுப்பர் கையிலே ஓடு, இது ஒன்றுக்கு உதவாத கூடு, உற்று பார்த்தால் வெட்க கேடுன்னு வேதநாயகம் பிள்ளை பாடினார். முடி சார்ந்த மன்னரும் மற்றுள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராவர் என்று சொன்னார் பட்டினத்தார். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த உண்மைகளை சொல்லுகிற போதே திருவள்ளுவர் எப்படி சொல்கிறார்? இது மாதிரி அச்சுறுத்தல் மாதிரி சொல்லாமல் கேட்டினும் உண்டோர் உறுதி. ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போனாலும் அதுலேயும் ஒரு நன்மை இருக்குங்கிறார். அதுலேயும் ஒரு நன்மை இருக்குங்கிறார். என்னையா கெட்டு போகிறதுல என்ன நன்மை இருக்குது? கேட்டில் எப்படி நன்மை உண்டாகும்? கேட்டினும் உண்டோர் உறுதி, கிளையரை ஈட்டி அடப்பது ஒரு நண்பரை. எவன் நமக்கு வேண்டியவன் நம்ம தேடி கெட்டு போனோம்னா அந்த நேரம் ஓடோடி வந்து எவன் உதவுகிறானோ அவன் நமக்கு நண்பன், நிரந்தரமானவன் அவன் தான். அந்த நட்பு அழிவதில்லை. ஆனால் நாம் கெட்டு போன உடனேயே பூரா விலகி ஓடுகிறார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் இருக்கிறவரை நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நம்மை சுற்றி இருந்து அனுபவித்தவர்கள். ஒருத்தவன் வசதியாக வாழ்றான்னு சொன்னால் அவனை சுற்றி இருந்து எல்லாரும் அனுபவிப்பான். அது நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகளின் நிலையை போன்றது. ஆனால் கெட்டுப்போனான் உடனே ஓடி போயிடுவான். ஆனால் அப்படி கெட்டுப்போனான் என்ற நிலையிலும் ஓடாமல் விலகாமல் அவன் கூடவே உடன்கேடியாய், வைணவன் சொல்லுகிற வார்த்தை உடன்கேடி, கூடவே இருந்து கூடவே கிளாஸ்மேட், உடன் படித்தவன் சொல்கிறோம் அல்லவா. அதே மாதிரி நம் கூடவே நன்மையிலும் தீமையிலும் பிரியாமல் இருக்கக்கூடியவன். நன்மையிலிருந்து எப்படி நன்மையை அனுபவித்தானோ அது மாதிரி கெடுகின்ற காலத்திலும் கூடவே இருந்து அந்த கேட்டில் எனக்கும் பங்கு உண்டு என்று இருக்கக்கூடியவர்கள் உலகத்தில் உண்டா? அரிதாக ஒரு சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களை நினைத்து திருவள்ளுவர் சொன்னார், கேட்டிலும் உண்டு ஓர் உறுதி, கிளைஞரை நீட்டி அடப்பதோர் கோல். என்ன வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் மனசை விட்டுறாதேம்மா, அன்னைக்கு அப்போ மனசை விட்டுறாதேம்மா. திருவள்ளுவர் அதைத்தான் சொல்கிறார். ஊக்கம்பார், மனதை விடக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்லுவார். காரணம் அவரே காமத்துப்பால் ஒரு இடத்த சொல்லுகிறார். மறுபடியும் நான் திருமூலன்ட்ட தான் போகணும். அதாவது நந்தை விட ஒரு உதவி உண்டா அப்படிங்கிற மாதிரி காமத்துப்பால் ஒரு குரல் உண்டு. காமத்துப்பாலில் ஒரு குரல் உண்டு, மனம்தான் நமக்கு எல்லா வகையிலும் துணையாக இருப்பது. மனத்தை விட நெஞ்சை விட ஒரு உறவு உண்டாலும் துன்பத்திலே துன்பத்திற்கு யாரே கண்டுபிடிச்சிட்டேன். துன்பத்திற்கு யாரே துணையாவார்? அவர்கிட்ட கேட்டேன், துன்பத்திற்கு யாரே துணையாவார்? இது அறத்துப்பாலில் சொல்கிற மாதிரியோ பொருட்பாலில் சொல்கிற மாதிரியே இருக்கும். காமத்துப்பால் துன்பத்திற்கு யாரே துணையாவார். திருவள்ளுவனுடைய அந்த செம்மையை, செம்மாப்பை, புறமையை பாருங்கள். இது அறத்துப்பாலையும் இந்த குரலை வச்சுக்கலாம், பொருட்பாலையும் இந்த குரலை வச்சுக்கலாம். ஆனால் எங்கே சொல்கிறார்? காமத்துப்பாலில் சொல்லுகிறார், தலைவனை எண்ணி எண்ணி உருகக்கூடிய மனம். அப்படி உருவக்கூடிய நிலையில் நீ எதுக்கு அவரையும் நினச்சி கவலைப்படுற? துன்பத்துக்கு யார் தான் துணையாக வருவா? துணையாக வந்தால் யார் வரணும்? அவனோட நெஞ்சு தான் துணையாக வரணும். அவனுடைய நெஞ்சு தான் துணையாக வரணும். துன்பத்திற்கு யாரே துணையாவார்? தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி என்று அவர் பாடுகிறார். இது மாதிரி வாழ்வியல் நெறியோடு பொருத்தி பார்க்க வேண்டும் திருக்குறளை. ஒரு துறவி பொருட்காட்சியிடக்கூடிய இடத்திற்கு போனார். இப்போ மதுரையில் சித்திரை மாதம் வந்தால் பொருட்காட்சி நடக்கும். அது மாதிரி சில இடங்களில் பொருட்காட்சி நடக்கும், திருவிழா போல் நடக்கும். அப்படி பொருட்காட்சி நடக்கக்கூடிய இடத்திற்கு நாமெல்லாம் கூட்டம் கூட்டமாக போவோம், குடும்பத்தோடு போவோம். அது மாதிரி பொருட்காட்சி நடக்கக்கூடிய இடத்திற்கு போன போது ஒரு அதிசயத்தை ஒருவர் பார்த்தார். அங்கே ஒரு துறவி வந்திருந்தார். அவர் உலகறிய பெருந்துறவி என்று பெயர் பெற்றவர், பற்றற்ற துறவி, உலக வாழ்வின் ஒட்டுப்பற்றையெல்லாம் விட்டு விலகிய துறவி. ஆனால் அவர் அங்கே சுற்றி பார்த்துட்டே இருந்தார். அவரை பார்த்த உடனேயே பார்த்த ஒரு சம்சாரிக்கு ஏற்கனவே அவர் தெரியும், என்ன பேருக்கு நீங்கள் வேலை, இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு அவன் நினைச்சதை கேட்டான். சாமி நீங்கள் இங்கே எப்படி அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னாராம், எனக்கு இங்கே வேண்டாத பொருள்கள் என்னென்ன இருக்குன்றதை தெரிந்து கொள்ள வந்தேன். எனக்கு வேண்டாதவை திருவள்ளுவர் சொல்வான் அல்லவா, வேண்டாமை என்ன விழிச்செல்வம், உலகத்திலேயே சிறந்த செல்வம் வேண்டான்னு இருக்கிறது தான். எனக்கு வேண்டாத பொருள்கள் இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கின்றன என்று நான் பார்ப்பதற்காக வந்தேன்னாராம் சாமியார். உலகத்தில் அற்றவர் என்பவர் அவாதற்றார் திருவள்ளுவர். ஆசை இல்லாதவன் தான் உண்மையிலேயே அற்றவர். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை இருக்குன்னா அவன் அற்றவன் சொல்ல முடியாது. அந்த ஆசை எப்படிப்பட்ட ஆசையாக இருக்கலாம் அல்லவா? திடீர்னு எனக்கு 10,000 பொன் வேணும்னு நினைக்கலாம், திடீர்னு எனக்கு ஒரு மாடி வீடு வேணும்னு நினைக்கலாம், திடீர்னு வேறு விதமான சிற்றின்ப நினைவுகள் உள்ளவனாகவும் மாறலாம். ஆனால் ஆகவே அற்றவர் என்றால் பொருளற்றவன் மட்டுமல்ல,
ஆசையற்றவனாக இருக்க வேண்டும். ஆண்டிகையில் ஓடு இருக்கும் அதுவும் உனக்கில்லை என்றார் கண்ணதாசன் காமராஜரை பற்றி பாடுகிற போது. ஆண்டிகையில் ஓடு இருக்கும் அதுவும் உனக்கில்லை என்றார். அது மாதிரி அந்த ஆசை எதுவுமே இல்லாதவனாக யார் இருக்கிறானோ அவன் தான் உண்மையாக ஆசை இல்லாதவன். அப்படிப்பட்ட ஆசை பற்றி பேசக்கூடிய அந்த குரலையெல்லாம் பார்க்குற போது ஆக அந்த ஆசையை அற்றவர்களாக மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு வாழ்வில் சில பேர் கடைப்பிடித்து காட்டுவார்கள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த துறவி வேண்டாத பொருள் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்க வந்தேன்னு. அதே மாதிரி இன்னொரு துறவி சொன்னார், அது ரமானந்தன் நினைக்கிறேன், எப்போவோ படித்தது. எனக்கு ஒரு சுமையும் இல்லை வாழ்க்கையில். என்ன எனக்கு வாழ்க்கையில் ஒரு சுமையும் இல்லை. வீடு மனை மாடு மக்கள், மாடுண்டு கன்றுண்டு மக்கள் உண்டு என்று மகிழ்வதெல்லாம் கேடுண்டு எனும்படி கேட்டு விட்டோம் இது கேள்மனமே என்பார் பட்டினத்தார். எனக்கு அந்த செல்வங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற கவலையெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பற்றுதல் என்ன தெரியுமா? இந்த உடம்பு ஒன்று தான். இந்த உடம்பும் கூட தேவையில்லாத தண்ணி ரொம்ப பெருகுச்சுன்னா கர்நாடகாவில் என்ன பண்ணால் கூடுதல் தண்ணி வந்துட்டா திறந்து விடுவான். சர்ப்ளஸ் வாட்டரை தமிழ்நாட்டுக்கு தள்ளுவான். தமிழ்நாட்டுக்கு எப்போ தண்ணி வரும்? அவனால் தேக்கி வைக்க முடியாது. அந்த தண்ணியை தான் தமிழ்நாடு திறந்து விடுவான், சர்ப்ளஸ் வாட்டர். அதே மாதிரி எனக்கு எதை மேலேயும் ஆசை இல்லை. என் உடம்பின் மேல் கூட எனக்கு ஆசை இல்லை. அற்றறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை என்றார் திருவள்ளுவர். அற்றறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. ஆசையை முற்றாக அறுத்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு உண்மையிலேயே ஆமாம் உங்களுக்கு வந்து வந்தீங்களா? அடுத்து முக்கியமான ஒரு செய்தி, திருக்குறளை பற்றியே நான் அதிகம் பேசிவிட்டேன். 2 நண்பர்களுக்கிடையே நெருக்கமாக பழகி அவர்களுக்கிடையே திடீர்னு ஒரு பிரியக்கூடிய ஒரு சூழல் உண்டாகி விடுகிறது எதிர்பாரா வகையில். அப்போ திருக்குறள் ஒரு அறிவுரை சொல்லுகிறார். அவன் இப்படி சொல்லிட்டான், இவ்வளோ காலமாக சொல்லாது இப்படி வார்த்தை சொல்லிட்டான், இனிமேல் நான் கூட எப்படி பழகிறது, நான் விலக வேண்டியதான்னு நினைக்கிறான். அப்படி விலகினால் உங்களை பார்க்கக்கூடிய ஊர் உலகம் என்ன நினைக்கும்? திருவள்ளுவர் சொல்லுகிறார். அப்படி சொன்னவனை அறியாமையினால் சொல்லான்னு நினச்சிக்க. ஒன்று அறியாமையினாலும் சொல்லியிருக்கணும். எய்தர் ஆர்மா இங்கிலீஷில் ஏதோ அறியாமையினாலும் சொல்லிட்டான்னு நினை, அல்லது உன்னிடம் இருக்கக்கூடிய நெருக்கம் காரணமாக சொன்னான். உன்னிடம் இருக்கக்கூடிய நெருக்கம் காரணமாக சொன்னான். பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்னுணர்க மோதக்க நட்டார் செய்யும். உன் மனம் புண்படத்தக்கக்கூடிய செயல்களை நண்பர்கள் சொல்லுவார்களேயானால் அதை ஒன்று அறிவீனம் என்று கருது, அல்லது உன் மீது பழகி உன் கூட பழகி நெருங்கிய பழக்கம் காரணமாக சொல்லிவிட்டான் என்று பொறுத்து கொண்டு போகின்றார். ஆக இது மாதிரி திருக்குறள் வாழ்வியலுக்கு வழிகாட்டக்கூடிய உயர்ந்த நூலாக இருக்கிறது. இன்னொன்று கம்பரின் காப்பிய நயம் என்கிற அந்த நூலை வெளியிட்டு பேசுவதாகத்தான் அழைப்பதில் எனக்கு இருந்தது. இருந்தாலும் திருக்குறளை பற்றி நடக்கக்கூடிய அந்த நிறைவு விழாவில் குறள் பற்றி கொஞ்சம் பேச வேண்டும் என்ற உற்சாகத்தால் நான் அதிகம் பேசிவிட்டேன். இந்த நூலை எழுதிய கம்பரின் காப்பிய நயம் என்பது நூல் தலைப்பு. நூலாசிரியர் மேடையில் அமர்ந்திருக்கிறார். அவர் பொறியியலில் பட்டம் பெற்ற ஒரு இளைஞர். அவருடைய திறன்களை அடுக்கி சொல்வதற்கு எனக்கு இங்கே அவகாசம் இல்லை. அப்படி சொல்ல ஆரம்பித்தால் அதுவே 4 மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிடும். அவர் எழுதிய நூல் இன்றைக்கு சிவா கம்பனை பற்றி எழுதினால் நான் ஆச்சரியப்பட போவதில்லை. காரணம், ஒரு தமிழ் பயின்றவர், ஒரு பல்கலைக்கழகத்திலே தமிழ் பேராசிரியராக பணியாற்றக்கூடியவர். அவருடைய மனைவி காந்திமதி கம்பனை பொருளாதாரம் படிக்கவில்லை. ஆக பொருளாதார பட்டதாரியாகவும் உயர்நிலை பட்டதாரியாகவும் பொறியியல் அறிஞராகவும் விளங்கக்கூடிய ஒருவர் கம்பரின் காப்பிய நயம் பற்றி ஒரு நூலை எழுதியிருக்கிறார் என்பது வியப்புக்குரிய ஒரு செய்தி. தமிழாசிரியர்களை விட பிறதுடைய ஆசிரியர்கள் கம்பனில் நயங்கண்டு எழுதுவது என்பது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. அப்படி எத்தனையோ பேர் செய்திருக்கிறார்கள். வையாறு பிள்ளை, சேது பிள்ளை போன்றவர்களால் சட்டம் பயின்றவர்கள் தமிழுக்கு தொண்டு செய்தார்கள். அது மாதிரி பிறதுறை புலவர்களாக பிறதுறை அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கம்பரை பற்றி பேசுவது அவர்களுக்கும் பெருமை, கம்பனுக்கும் பெருமை. தமிழே படித்தவர்கள் கம்பனை பற்றி பேசுவதிலே எந்த சிறப்பும் இல்லை என்று நான் கருதுகிறேன். இந்த நூலை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய குறிப்புகள் எடுத்துக்கொண்டு வந்தேன். அதையெல்லாம் இப்பொழுது பேசுவதற்கு எனக்கு நேரம் கிடையாது. மிக அற்புதமாக அவர் இதை எழுதியிருக்கிறார். உதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு ஒன்று சொல்லுகிறேன். மைவண்ணம் தரைக்கு போரில் மழைவண்ண தன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன்னு ஒரு பாட்டு. எங்கேன்னு கேட்டால் தாடகை பதம் முடிந்ததற்கு பிறகு விஸ்வாமித்திரன் கூடவே வருகிறார் ராமபிரான் திருமணத்துக்கு முன்னால். இதுக்கு அடுத்தவர்கள் மிதிலைக்கு போகிறார்கள். அங்கே வில்லை குறித்த ஒரு வேள்வி நடக்கிறது. அந்த வில்லை வளைத்ததனாலே சீதையை மணந்து கொள்ள போகிறான். அடுத்த கதை நிகழ்ச்சி இதுதான்.
அப்படி விஸ்வாமித்திர பெண்ணை வருகிற போது அவன் காலடி துகள் பட்டதினாலே கல்லாய் கிடந்த இடம் அது பெண்ணாக மாறி அவள் எழுந்து வணங்குகிறாள். அந்த பெண் தான் அகலிகை. அந்த அகலியை பற்றி வரக்கூடிய இடத்துல நீண்டதொரு ஆராய்ச்சியை நிகழ்த்தியிருக்கிறார் நம்முடைய நண்பர் திருமலநாதர் அவர்கள். அதில் ஒரு பாட்டு, நான் சொன்ன பாட்டு, மைவண்ண தரைக்கு போரில் மலைவண்ண தன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் எனது பாட்டு முடியும். அந்த கைவண்ணம் கால்வண்ணம் என்று முடியக்கூடிய அந்த பாட்டின் வண்ணத்திலே மூழ்கியவராக இவரும் அதே சொற்களை எடுத்து கையாண்டு சொல்வண்ணமும் பொருள் வண்ணமும் இணைந்து மகிழத்தக்கவை எழுதியிருக்கிறார். ஆக வண்ணம் என்கிற சொல் அவரை எந்த அளவுக்கு ஈர்த்திருக்கிறது. கைவண்ண தரைக்கு போரில் மழைவண்ண தன்னலே உன் கைவண்ணம் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம். பழைய கதையெல்லாம் சொல்கிறான். யார் விஸ்வாமித்திரன் சொன்னது இதுதான்ப்பா நடந்த கதை. இந்திரன் வந்தது, அகலியை கெடுத்தது, கணவன் கல்லால் முடி சவித்தது, ராமனுடைய பாதத்தூடி பட்டோர் மீண்டும் பெண்ணானது. இந்த கதையெல்லாம் சொல்லி முடித்து கடைசி இதாப்பா நடந்தது என்று சொல்லுகிறோம் அல்லவா? அது எப்படி அவன் கவிதையாக்குகிறான் கம்பன். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்று வேறோர் பேர்வண்ணம் வருவதுண்டோ மைவண்ண தரைக்கு போரில் மழைவண்ண தன்னலே உன் கைவண்ணம் இங்கு கண்டேன் கால்வண்ணம் கைவண்ணம் அங்கு கைவண்ணம் இங்கு கண்டேன் கால்வண்ணம் அங்கு கண்டேன். எங்கேன்னு கேட்டால் இது பின்னால் நடக்கும் நிகழ்ச்சியாகவே உன் கைவண்ணத்தை தாடகையை அழித்த போது நான் கண்டேன். உன் கால்வண்ணத்தை அகலிகை கல்லாக மாறி கிடக்கிறாள். அப்போ உன் கால் பூப்பட்டு அவள் பெண்ணாக மாறிய அந்த அழகையும் நான் கண்டேன். இந்த வண்ணம் வண்ணம் என்று வரக்கூடிய சொல்லலைகளே ஈடுபட்டவராக எழுதுகிறார். சொல்வண்ணமும் பொருள்வண்ணமும் என்று எழுதுகிறார். இந்த இத்தனை பாடல்களை சான்று காட்டி அப்படியே ஆற்றொழுக்காக பேசினார், இன்னமும் பேசுவார். பிள்ளை செல்வங்கள், நீங்கள் ஒரு குறளை படித்தீர்கள் அல்லவா? செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை என்ற குறளை ரொம்ப அழகாக சொல்கிறீர்கள். ஆனால் அதை கடைபிடிக்க மறக்கின்றீர்கள். பெரியவர்களும் அதை தான் செய்கிறீர்கள். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், 1000 செல்வங்கள் கொட்டி கிடந்தாலும் இப்படி ஒரு அறிஞர் பெருமகனார் பேசுகின்ற பேச்சை கேட்டு அறிவை வளர்த்துக் கொள்கின்ற செல்வம்தான் செவிச்செல்வம் என்பதை படிப்பதோடு நிறுத்திவிடாதீர்கள் என்று உங்களுக்கு அன்போடு வேண்டுகோள் வைக்கின்றேன். கூட்டி வந்த பெற்றோர்களும் பேசுவது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. அன்பு கூர்ந்து இதை மாற்றிக்கொள்ளுங்கள். நான் என்னை போன்ற எளியவர்களெல்லாம் இன்றைக்கு அவரை போன்ற பெரியவர்கள் அடிப்பொடியாக இருந்து கற்றுக்கொண்டவற்றை தான் நாங்கள் உங்கள் முன்னே பேசிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு மிகவும் அன்பான வேண்டுகோள் வைக்கின்றேன். பெற்றோர்களே, நீங்கள் சரியாக இருந்து கவனித்தீர்கள் என்றால் பிள்ளைகளும் கவனிப்பார்கள். அன்பான வேண்டுகோளோடு அடுத்தவரை அழைக்கின்றேன். அன்பிற்குரிய முத்தரசன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அழைத்து மகிழ்கின்றேன். மனம் வாட துன்பமிகு உழன்று பிற வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எங்கி கொடும் கூற்றுக்கிரையின் பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்கள் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பராசக்தியை பார்த்து பாரதி கேட்பான். அப்படிலாம் ஒரு நிகழ்வு நடந்துக்கூடாது. பிறப்புக்கு சிறப்பு சேர்க்கணுன்ற வகையில் ஐயா முத்தரசன் அவர்கள் புவனகிரி திருக்குறள் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் ஐயா அவர்களை பெருமைப்படுத்துவதில் எங்கள் திருக்குறள் இயக்கத்தின் சார்பாக பெருமை அடைகிறோம் என்று சொல்லி இந்த பொன்னாடையை பரிசீலிக்கிறேன். ஒரே ஒரு கவிதை ஐயா, முத்தை மூழ்கிதான் முன்னோர்கள் எடுத்தார்கள். உனது தாய் மட்டும் எப்படி மூழ்காமல் ஒரு முத்தை எடுத்தார் என்றுதான் எங்களுக்கு தெரியவில்லை. அதனால்தான் முத்து என்று உனக்கு பெயர் வைத்தார்களோ என்பது புரியவில்லை. மூத்தவளே, நல்ல மொழி அத்தனைக்கும் நாற்றங்காலானவளே, பல்வேறு மொழிகளுக்கும் மணிமுட்டை உடைத்தவளே, உள்ளுவகை தமிழ் பாலூட்டி உள்ளும் தமிழ் பாலெடுத்து பாலூட்டும் தமிழ்த்தாயை வணங்குகிறேன். இந்த திருமூலநாதன் அறக்கட்டளையின் 28ஆம் ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற தமிழக அரசின் சார்பில் என்னோடு கம்பர் விருது பெற்ற பேராசிரியர் ஐயா சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்விலே துறையிலே திருக்குறளுக்கு உரை எழுதி எங்களெல்லாம் ஈர்த்த புகவர், தள்ளாத வயலும் துள்ளி குதிக்கிற
அந்த ஆவேரா ராமசாமி அவருடைய புதல்வன் தொல்காப்பியன் அவர்களுக்கு அவருடைய திருக்குறள் நெறியிலே வாழ்ந்து வருகிற வாழ்வை நினைவூட்டும் பாராட்டும் வகையில் திருமூலநாதர் அறக்கட்டளையின் சார்பில் 10,000 ரூபாய் பொற்குழி அளித்து பாராட்டு பத்திரமும் அளித்து அவரை சிறப்பித்திருக்கிறார்கள். அதற்காக ஒன்றுபட்ட எங்களுடைய மாவட்டத்தின் சார்பில் பல்வேறு திருக்குறள் இயக்கங்களின் சார்பில் ஐயா ஆவேரா அவர்களை நினைவு கூர்ந்து இந்த பொற்கிழி வழங்கிய திருமூலநாதர் அறக்கட்டளை நிறுவனத்தார் குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு பல்வேறு ஊர்களில் இருந்து திருக்குறள் அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிற புவனகிரியை திங்களூர் நடத்துகிறார்கள். திருக்குறள் இயக்கம் என்ற அமைப்பிலே ஐயா புலவர் நாவை சிவம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தினம் ஒரு திருக்குறள் என்று திருக்குறளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் திருவள்ளுவர் பிறந்த நாள் என்று மணப்பாறையை வியக்கக்கூடிய அளவிற்கு திருவள்ளுவர் பட ஊர்வலம் நடத்தி பல்லாண்டு காலமாக அவரும் இந்த அகவையில் தளராது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாம் பாராட்ட வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள், திருக்குறள் அமைப்பு சார்ந்த இயக்கங்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். உங்களை எல்லாம் எங்களின் சார்பில் நெஞ்சார வாழ்த்துகிறேன். இந்த திருமூலநாதர் அறக்கட்டளை என்பது ஒரு நிறுவனம் 22 ஆண்டாக தொய்வில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய செய்தி என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில் எந்த பொருள் நிதி வசதி இல்லாத நேரத்தில் அரசு ஊதியம் ஒன்றே வருவாயாக இருக்கிற அந்த நேரத்தில் இந்த காலத்தில் இந்த திருக்குறள் பணியை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். திருவள்ளுவர் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு தேசிய நூலை அறிமுகம் கொடுத்திருக்கிற ஒப்பற்ற புலவர். அவருக்கு திருவள்ளுவர் என்ற பெயர் எப்படி வந்தது, திருக்குறள் என்ற பெயர் எப்படி வந்தது, யார் அதை சூட்டினார்கள், மனக்கோடவர் முதல் உரை தொடங்கிய அந்த காலம் தொட்டு பரிமேலழகர் தான் 8ஆம் நூற்றாண்டிலே 10 அதிகாரமாக தொகுத்து 110 குறளாக ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் தொகுத்து 113 அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் இன்றளவும் அது நடைமுறையிலே இருக்கிறது. தொல்காப்பியத்திலே குறள் வெண்பாட்டு ஒரு வரி எழுதினால் அது பாவகையிலே அமையாது. 2 வரி எழுதுகிற பொழுது 7 சீரலை எழுதி அது குறள் வெண்பாட்டு வகையிலே வருகிறது. காரணத்தினால்தான் குறள் என்று ஆகி பிறகு திருக்குறள் என்று வந்தது. அந்த அளவிலே திருக்குறளை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். அந்த திருக்குறள் திருவள்ளுவர் நம்முடைய தமிழ் மண்ணிலே தென்குமரி பகுதியிலே வாழ்ந்தவர் என்று பல அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். அதுதான் நமக்கு தரவே தவிர ஆவணங்கள் எதுவும் நமக்கு சரியாக கிடைக்கப்பெறவில்லை. திருவள்ளுவர் என்ற பெயரும் நமக்கு சரியாக கிடைக்கப்பெறவில்லை. இருந்தாலும் தென்பகுதியிலே வல்லநாடு என்ற ஒரு நாடு இருந்ததென்றும் அந்த நாட்டை சேர்ந்தவர் என்கிற காரணத்தாலும் வள்ளுவர் என்று வந்து அது திருவள்ளுவர் என்று ஆகியிருக்கலாம் என்று அந்த திருவள்ளுவர் என்ற பெயரை நாம் சூட்டியிருக்கிறோம். ஆகவே திருக்குறள் தொல்காப்பியத்தில் சொன்ன குறிப்பின்படி அது குறள் வெண்பாட்டில் வருவதன் காரணத்தினால் திருக்குறள் என்றும், வளநாட்டு பகுதியிலே வாழ்ந்தவர் என்ற காரணத்தால் திருவள்ளுவர் என்றும் நாம் போற்றி பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட திருக்குறள் உண்மை, வாய்மை, மெய்மை இந்த 3ம் தான் முக்கியமாக மக்களுக்கு உணர்த்த வருகிறது.
வாய்மைக்கும் உண்மைக்கும் வேறுபாடு இருக்கிறது. டெல்லியில் இருந்து நம்முடைய அன்புக்காக புறப்பட்டு வந்திருக்கின்றனர் இருவர். ஐயா பிரம்மநாயகன் அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் வந்திருக்கின்றனர். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திருவள்ளூரில் இருந்து சாந்தகுமாரி அம்மா அவர்கள் வந்திருக்கின்றார். ஆங்கில ஆசிரியர் அம்மா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். டெல்லியில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா பிரம்மநாயகம் அவர்களையும் அவருடைய துணைவியார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். நிறந்து நிதி சொல்லுதல் வல்லார் பெரிய. எனக்கு ரொம்ப திருக்குறள் ஞானம்லாம் கிடையாது. 1995 வள்ளுவர் குறள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினா கூட, நிறைய அமைப்புக்கு போனால் கூட 6:30 to 7 மணி வரைக்கும் தயாபரன் ஐயாவுடைய சொன்னார் பாருங்க, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அது மாதிரி அந்த தலை சிறந்த செவிச்செல்வத்தை 6:30 to 7 மணி வரைக்கும் அனைவரும் தயவு செய்து கேட்கணும். உங்கள் நண்பர்களுக்கு சொல்லணும். வரவேற்பில் ரொம்ப அருமையாக சொன்னார். வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம், வருகின்ற தலைமுறைக்கு வாழ்கின்றவர்கள் பாடமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வள்ளுவன் வாய்மொழி கேட்டமோ இல்லையோ, என்னை பொறுத்தவரை தயாபரன் ஐயா வாழுகின்ற வள்ளுவன். இதை தந்த இந்த அரங்கத்திற்கு திருவள்ளூர் மாவட்டம் ஔவை அறங்காக்கும் மன்றத்தின் சார்பாக தலைவணங்கிய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுகளாக இந்த அமைப்பினை நிறுவி தொடர்ந்து இந்த பணியினை ஆற்றி வரும் திருமூலநாதன் குடும்பத்தார்களுக்கு உங்களது சார்பாக எனது வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எனக்கு வழங்கப்பட்ட விருது என் தந்தையாருக்கு வழங்கப்பட்ட விருது. அவருக்கு தான் சமர்ப்பிக்க வேண்டும். அவருடைய மகன் என்ற ஒரே ஒற்றை காரணத்திற்காக இந்த பெருமையை நான் இங்கே பெற்றுக்கொண்டிருக்கிறேன். மேலும் நான் தொழில் சார்ந்து பல மேடைகளிலே பேசியிருக்கிறேன், கைத்தட்டல் பெற்றிருக்கிறேன். ஆனால் ஆசிரியர் பணியில் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தான் ஆசிரியர் பணியில் இருந்தேன். அந்த காலகட்டத்தில் நான் செய்த சில பணிகளின் நிமித்தமாக அன்று இருந்த மாணவ செல்வங்கள் கூட 28-30 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் என்னுடன் தொடர்பில் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு என்னுடைய மற்ற பணிகளை தாண்டி ஆசிரியர் பணியை நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன். இப்பொழுது அந்த ஆசிரியர் பணியில் இல்லை என்றால், அப்படி ஏன் இந்த கருத்தை நான் சொல்கிறேன் என்றால், இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு இந்த மாணவ செல்வங்களை தயார்படுத்தி இங்கே கொண்டு வந்து அவர்களை இந்த போட்டியிலே கலந்து கொள்ள செய்வதற்கு இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கான பெரும்பணி மிகச் சிறப்பானது. இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். இதை போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து மேலும் மேலும் நடைபெறுவதற்கு மாணவ செல்வங்களை ஊக்குவித்து அவர்களை தயார்படுத்த வேண்டும் என்று இந்த மேடையில் அவர்களது சார்பாகவும் எனது சார்பாகவும் கேட்டுக்கொண்டு நன்றி விடைபெறுகிறேன். மேலும் இந்த நிகழ்விலே 2 நூலாசிரியர்கள் இங்கே எனக்கு நூலினை கொடுத்தார்கள். என் தந்தையார் நிறைய நூல்கள் எழுதி பதிப்பித்திருக்கிறார். ஆனால் ஒரு நூலை கூட இலவசமாக தரமாட்டார். 10 ரூபாயாவது பெற்றுக்கொண்டு கொடுத்தால்தான் அந்த நூலுக்கான மரியாதை உண்டு என்று எண்ணக்கூடியவர் என்னுடைய தந்தையார். அந்த விதத்திலே இன்று கம்பனின் காப்பிய நயத்தை நமக்கு நல்கியிருக்கின்ற திருமூலநாதன் நூல் நயத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நூலிற்கான தொகையை உங்கள் முன்னால் அவருக்கு கொடுக்க விருப்பப்படுகிறேன். அதே போல திருக்குறள் நூலை எனக்கு அன்பளிப்பாக அளித்த முத்தரசனையா அவர்களுக்கான நூல் தொகையும் உங்கள் முன்னிலையில் வழங்க ஆசைப்படுகிறேன். நன்றி. நண்பர்களுக்கு வணக்கம். நன்றி நகல் என்பது நம் மரபு.
இந்த நிகழ்ச்சி 28வது ஆண்டாக தொடர்ந்து நிகழ்ந்து வரும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நேரம். இந்த நிகழ்ச்சியின் தலைவர் கம்பர் விருதாளர் திரு மாபே சீனிவாசன் அவர்களுக்கு எங்கள் முதல் நன்றி. அவர் சொன்னது போல தமிழ் இலக்கியங்கள் மட்டுமல்லாமல் வெவ்வேறு மொழி இலக்கியங்கள், குறிப்பாக 2 நிமிடம் கவனிங்கன்னு சொல்லிட்டு சொல்லு. ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சு. 2 நிமிஷம் கவனிங்க, 2 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். மாணவர்கள் அமைதியாகணும். குறிப்பாக தமிழ் இலக்கியங்கள் மட்டுமல்லாமல் ஹோமர், அலெக்சாண்டர் போப் உள்ளிட்ட பிறமொழி இலக்கியங்களையும் மனதில் வைத்து தன் தலைமை உரையை ஆற்றிய ஐயா மாபே சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றி. அடுத்ததாக தமிழ்நாட்டு அரசின் கபிலர் விருதாளர் எங்கள் அறக்கட்டளையின் நெடுநாள் நண்பர் ஐயா முத்தரசன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதேபோல் இன்று திருக்குறள் எழுச்சியில் விருது பெற்ற ஆவேரா அவர்களுடைய புதல்வர் திரு தொல்காப்பியன் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்வுக்கு வருகை தர முடியவில்லை என்றாலும் இங்கு உணவு வழங்கி நம்மை அனைவரையும் மகிழ்வித்த திரு சுந்தர்ராஜ் மற்றும் சுபஸ்ரீ சுந்தர்ராஜ் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்வை ஊடகங்களிலிருந்து வந்து எங்களுக்கு உதவி செய்த தினமணி ஊடக நண்பர்களுக்கும் இதை வெளியிட்டு உதவிய தினமணி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு நடுவர்களாக பணியாற்றிய ஏறத்தாழ 26 பேர் மொத்தம். அதில் சேலம் கொங்கனாபுரம் பள்ளிக்கூடத்திலிருந்து மொத்தம் 8 பேர் வந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் இங்கு நடுவர்களாக பணியாற்றினார்கள். அது தவிர திருக்குறள் சான்றோர்கள் திரு கோபிசிங் அவர்கள், திரு சண்முகசுந்தரம் அவர்கள், திரு நாவேசியம் அவர்கள், திரு சந்திரசேகரன் அவர்கள், திரு சரவணகுமார் அவர்கள் என்று இன்னும் பலர் இந்த நிகழ்வில் நடுவர்களாக பணியாற்றினார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் பின்னணியில் இருந்து உதவிய எங்கள் உறவினர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அழைப்பிதழை அச்சிட்டு உதவிய கல்வி லட்சகத்தாருக்கும், குறிப்பாக அதன் தலைவர் திரு திருவள்ளுவர் அவர்களுக்கும் தொல்காப்பியன் அவர்களுக்கும் மீண்டும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவை அனைத்தையும் தாண்டி இந்த நிகழ்வை சிறப்புறச் செய்தவர்கள் மாணவர்களாகிய நீங்கள், உங்களுக்கு பயிற்சி அளித்த பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும், அவர்கள் அனைவரும் எங்கள் நன்றிக்கு உரித்தானவர்கள். அதோடு இந்த நன்றியுரை நிறைவு செய்து நாட்டுப்பண்ணுக்கு அனைவரும் எழுந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாட்டுப்பண் அனைவரும் எழுந்திருக்கணும். மாணவர்கள் அனைவரும் எழுந்திருக்கணும். நாட்டுப்பண் எல்லாரும் பாடலாம். ஜனகண மன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா தவ शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे
திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளையின் 28வது ஆண்டு விழா இன்று சிறப்பாக நிகழ்ந்தேறியது. இதில் 21 மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 116 மாணவர்கள் திருக்குறள் போட்டிக்கு விண்ணப்பித்திருந்தார்கள். 90 பேர் பங்கு பெற்றார்கள். அதில் 42 பேர் பரிசுக்குரியவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் தலா 2000 ரூபாய் பணமுடிப்பும் திருக்குறள் செல்வன் அல்லது திருக்குறள் செல்வி என்ற விருதும் வழங்கப்பட்டது. அது தவிர இந்த ஆண்டு இன்னொரு புது முயற்சியாக திருக்குறள் திறனறி தேர்வும் நடைபெற்றது. அதில் மொத்தம் 12 மாணவர்கள் கலந்து கொண்டதில் ஒரு மாணவிக்கு மட்டும் பரிசு கிடைத்தது. சிறப்புங்க. வணக்கம். திருக்குறள் போன்ற உயர்ந்த கருத்துக்கள் அடங்கிய நூல் வேறு எங்கு தேடினாலும் கிடைக்காது. சமய நூல்களும் கூட உயர்ந்த கருத்துக்களை சொல்கின்றன. ஆனால் இது ஒரு சமயம் சாராத உலகத்துக்கு ஒரு பொதுவான அறத்தை சொல்கின்ற ஒரு நூல் இது. இந்த நூலை பள்ளி குழந்தைகளிடம் கொண்டு செல்ல வேண்டும். பள்ளி குழந்தைகள்தான் நாளைய வருங்காலத்தின் தலைவர்களாக, அரசு பணியாளர்களாகலாம் வருவார்கள். அப்படி அவர்கள் வருகின்ற போது அவருடைய மனத்திலே இந்த திருக்குறள் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக எங்களுடைய திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை கடந்த 28 ஆண்டுகளாக பாடுபட்டு வருகிறது. இந்த நோக்கத்தில், நல்ல நோக்கத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லியிலிருந்து கூட அன்பர்கள் இருவர் வந்திருந்தனர். அப்படி தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்து மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும் திருக்குறள் அன்பர்களும் ஆர்வலர்களும் தொண்டர்களும் எங்களுக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உதவியின் வழியாக தமிழகத்தில் ஒரு சிறந்த இளம் தலைமுறைகளை வளர்க்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய நோக்கம் நிறைவேறி இருக்கிறது. தொடர்ந்து நிறைவேறுவதற்காக அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பை நல்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை திருக்குறளை படிப்பிக்க வைக்க வேண்டும். அதன் வழியாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் சிறிது சிறிதாக அகன்று அவர்கள் சிறந்த தலைமக்களாக வர வேண்டும் என்கின்ற எங்களுடைய நோக்கம் உண்மையில் நல்ல நோக்கம். இதற்காக நீங்கள் உதவுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்தும் ஒரு வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஆண்டு இந்த மே மாதம் 1ஆம் தேதியில் 29ஆம் ஆண்டு திருக்குறள் திருவிழா நடக்கும். உங்கள் குழந்தைகளை கலந்துக்கணும்னா கண்டிப்பாக திருக்குறளை படிக்க வைங்க. அறம் சார்ந்த வாழ்வியலை நோக்கத்திற்காக அனைவரும் சேர்ந்து ஒரு உறுதிமொழி ஏற்போம். நன்றி.